வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக பார்ட் 2 பெல்ட் வீடியோ எடுத்துன்னு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ என்ன மாதிரி மெத்தடுனா, உடஞ்ச பக்கல்ஸை எப்படி ரீஅப்டேட் பண்ணி மறுபடியும் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்ற மெத்தட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போது நம்மளே அந்த பெல்ட்டோட பக்கல்ஸ் உடஞ்சி போன அந்த உதிரி பாகங்களை தனித்தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். அதை எடுத்து வச்ச பிறகு என்ன பண்ணுறோம்னா, நம்ம எடுக்கிற பக்கல்ஸ் பேட்சையும் பெல்ட்டையும் மேட்ச் பண்ணி பார்க்குறோம். அதன் பின் என்ன பண்ணுறோன்னா, பக்கல்ஸ் வந்து அந்த பேட்சிலேருந்து ரிமூவ் பண்ணுறோம். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம்னா, அந்த பவுச்சில் இருக்கிற அந்த நூல் எல்லாமே நம்ம அழகாக பொறுமையான முறையில் எடுத்துடுறோம். அது எடுத்த பிறகு என்ன செய்கிறோம்னா, பக்கல்ஸ் எடுத்து என்ன பண்ணுறோம், பேட்சில் ஃபிக்ஸ் ஆகுறதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், ஸ்க்ரூ போட்டு செக் பண்ணி பார்க்குறோம். செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணால் ஓகே, கரெக்டாக தான் இருக்குது, ஓகே, ப்ராப்ளம் இல்லை. இப்போ என்ன பண்ணுறோன்னா, மறுபடியும் அந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணுறோம். செகண்ட் பேட்ச் நம்மளுக்கு எடுத்து அதில் அப்டேட் பண்ணி அப்புறம் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே நண்பர்களே, டைட் பண்ணி வச்சிட்ட பிறகு நம்ம இப்போ ஒரு பக்கல்ஸ் ஃபிட் பண்ணி ஒரு பெல்ட்டு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க நண்பர்களே. அதன் பின் என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு அந்த பக்கல்ஸுக்கும் அந்த பேட்சுக்கும் ஒரு ஸ்டிச்சிங் பண்ணோம் அப்படின்னா வேணும்னா பண்ணலாம், இல்லைன்னா பிரச்சனை நண்பர்களே, அப்படியே விட்டுடலாம். இப்போ கிடைச்ச பெல்ட்டை நம்ம எளிமையான முறையில் பயன்படுத்தலாம் நண்பர்களே. என்னை பற்றி ஒரு ஸ்மால் மெசேஜ் என்னென்னா, வீணான பொருள் எதுவும் நம்ம வீணாக்க தேவையில்லை, ஏதாவது ஒரு வகையில் வந்து பயன்படுத்த முடியுன்ற மெத்தடில் தான் இந்த வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன் நண்பர்களே. இப்போ இந்த உதிரி பாகங்களை ஒரு உதிரி பாகங்களை ஒன்று வேஸ்ட் ஆனால் கூட ஒன்று கண்டிப்பாக பயன்படுத்த முடியுன்றதுனால தான் இது ரெடி பண்ணி இந்த வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன் நண்பர்களே. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. மீண்டும் இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி நண்பர்களே.